நீங்க ஒரு பிசினஸ் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா காம்படிட்டர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னோம்னா அந்த காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப், ஆமாங்க, ஃப்ரீயா சாட் ஜிபிடில ஒரு மெகா ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி we are going to conduct a competitive analysisங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் ரிசர்ச் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பர்டிகுலர் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி பண்ணினீங்க அப்படின்னா உங்க காம்படிஷனோட ஸ்ட்ராட்டஜிஸ், அப்புறம் அவங்களோட ப்ராடக்ட் ரேஞ்சு, அவங்களோட பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் டாக்டிக், அதோட அவங்களோட கஸ்டமரோட ஃபீட்பேக், இதெல்லாம் டீடைல் ரிப்போர்ட்டா எடுக்க முடியும். வாங்க அந்த ரிப்போர்ட்டை நம்ம எடுக்கலாம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். ஸோ வெல்கம் டு த வீடியோ. ஸோ இந்த ப்ராம்ப்ட்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, we are going to understand the complete competitorங்க. நம்ம போட்டியாளர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது ஃபுல்லா நம்ம இன்டெப்தா நாம பண்ண போறோம். இதே ப்ராம்ப்டும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கவலையே படாதீங்க, ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்குங்க. உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் தேவை, உங்களோட காம்படிஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கீழே போய் கமெண்ட்ல ப்ராம்ப்ட்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இதுவும் ஒரு பெரிய ப்ராம்ப்ட்டுங்க, இட்ஸ் அ மெகா ப்ராம்ப்ட். ஓகே, ஸோ அதனாலதான் படிப்படியா என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நீங்க போன வீடியோல கூட பார்த்திருப்பீங்க, நான் ஒரு 5 இயர் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் இதுவும். ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன பண்ண போறீங்க சாட் ஜிபிடி அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லணும். அப்ப நான் என்ன பண்றேன், நீங்க ஒரு மார்க்கெட் ரிசர்ச் ஸ்பெஷலிஸ்டா இருந்து இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு இ-காமர்ஸ், ஒரு டிராப் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இதுல பாத்தீங்க அப்படின்னா அமேசான் கூட நான் கம்பேர் பண்ணி அமேசான் கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் எடுக்க போறேன். ஓகேங்களா, சோ இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா இதுல டெப்த் அனாலிசிஸ் நீங்க எல்லாமே பண்ணி வெப்சைட்ல போய் அந்த டாக்டிக்ஸ், கஸ்டமர் ரிவ்யூஸ் எல்லாம் படிச்சு, காம்படிஷனோட அப்ரோச்சை படிச்சு எல்லாமே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத டீடைல்டா போட்டிருக்கேன். இதுதான் கான்டெக்ஸ்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களோட கோல், இது மூலியமா நீங்க என்ன அச்சீவ் பண்ண போறீங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம டீடைல்டா சொல்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிளியர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் சாட் ஜிபிடி இருந்து. ஸோ அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த டாஸ்கை முடியறப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா காம்படிட்டர் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க, ப்ராடக்ட் ரேஞ்ச் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுல இன்னமும் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க அதையும் சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா, உங்களோட நிஷ் என்ன, டார்கெட் மார்க்கெட் என்ன, ஜியோகிராபிக்கல் லொகேஷன் என்ன, இது எல்லாமே நான் போட்டிருக்கேன். உங்க எம்எஸ்எம்இஸ்க்கு என்னென்ன தேவையோ அதை பேஸ் பண்ணி தான் நான் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்க அப்படியே கண்ணை மூடிட்டு காப்பி பேஸ்ட் போட்டீங்கன்னா போதும். ஆனா உங்களோட பிசினஸுக்கு என்ன பண்றீங்க அதை மட்டும் நீங்க போடணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இ-காமர்ஸ் அண்ட் டிராப் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி நான் எடுத்திருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஏதாவது மேனுஃபேக்சரிங் இல்லை ஏதாவது ஒரு ஆர்ஓ சர்வீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் விஷயத்த போட்டுட்டு அதை மாத்திட்டு நீங்க தாராளமா ரிசல்ட்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ரேஞ்ச் என்ன மாதிரி இருக்கணும், கொஞ்சம் டீப்பா போய் கம்பேரிசன் பண்ணி எனக்கு சொல்லி கொடுங்க. அப்புறம் மூணாவது பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி எவாலுவேஷன் பண்ணி கொடுங்க. இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா நான் கேட்டிருக்கேன். ஏன்னா இது போக போக இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் நம்ம அடுத்த ஸ்ட்ராட்டஜி இவங்கெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அப்ப நம்ம எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கோம், அப்ப நம்ம எவ்வளவு முன்னேறி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ அதுக்காகத்தான் அதே மாதிரி இந்த ரிவ்யூ மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி எப்படி அவங்களோட கஸ்டமரோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, ஃபீட்பேக் எப்படி இருக்குது, இது கம்ப்ளீட்டா ஒரு ஸ்வாட் அனாலிசிஸா எனக்கு கொடுங்க. என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் எனக்கு இருக்கு, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் த்ரெட் இருக்குது, இது எல்லாமே கம்ப்ளீட்டா எனக்கு பண்ணி கொடுங்க. தென் 7வது ஆக்ஷனபிள் ரெக்கமெண்டேஷன். ஸோ நான் என்ன ஆக்ஷன் எடுத்தா நான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன, அதே மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் நம்ம அபவுட் மீ கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அமேசான்ல ஒரு ஓனரா வச்சு நான் சொல்றேன், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ் இது இருக்குது, இப்போ நான் தான் Amazon.in அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். என்னோட ப்ராடக்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆல் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், இட்ஸ் அ வெரி பிக் திங். அதே மாதிரி என்னோட டார்கெட் மார்க்கெட் என்னன்னா ஆன்லைன் பர்ச்சேசஸ் ஃப்ரம் இந்தியா. அதே மாதிரி
கரண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா we are focusing on localization, digital innovation and leveraging its global scale அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். நோ கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் என்ன ஃபீட்டா நிறைய பேர் ஃபேஸ் பண்றது வந்து அந்த டெலிவரியில் இஷ்யூ வருது. அதே மாதிரி அவங்களோட அன்பீட்டபிள் ஸ்டேட்டஸ் ப்ராப்ளமா இருக்கு. அதே மாதிரி ஃபிளிப்கார்ட் பயங்கரமா அன்ஸ்டாப்பபிளா சக்சஸ் கொடுத்துட்டே இருக்கான். இதெல்லாம் தான் என்னோட பெயின் பாயிண்ட். ஸோ இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றது, இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில்டா கொடுக்கணும். ஸோ முதல்ல வந்து கான்டெக்ட், நீங்க யாரு, நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றோம். ஸோ நான் என்ன அச்சீவ் பண்ண போறேன் அப்படிங்கறதையும் நம்ம சாட் ஜிபிடி சொல்றோம், எப்படி பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்றோம். அதே மாதிரி நம்மளோட இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துறோம். இதெல்லாம் கொடுத்துட்டு தான் நம்ம அவுட்புட் எப்படி இருக்கணுங்கிறத எதிர்பார்க்கிறோம். அதையும் நம்ம சொல்லிட்டோம்னா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாங்க. ஸோ இதே மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதோட ரிசல்ட்ஸ் சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த ப்ராம்ப்ட் அதே மாதிரி நான் சொல்றேன், கண்ணை மூடிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. கீழே கமெண்ட்ல போய் ப்ராம்ப்ட்னு கொடுங்க. நான் இந்த ப்ராம்ப்ட் நான் உங்களுக்கு ஃப்ரீயா அனுப்பிச்சு வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல, ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாங்களா? இப்ப பாருங்க, ஐடென்டிஃபைங் த காம்படிட்டர். ஒரு அமேசானுக்கு ஓகே என்னென்னலாம் காம்படிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் கோகோ ப்ளூ ரீட்டைல் அப்படின்னு ஒன்று வந்துகிட்டு இருக்கு. ஆர்கே வேர்ல்டு இன்ஃபோகாம் பிரைவேட் லிமிடெட், இதெல்லாம் என்னன்னு போய் நம்ம பார்த்துக்கலாம். ரீட்டைல்ஸு, கிளிக்டெக் ரீட்டைல், ட்ரேட் ஆன்லைன், இவங்க எல்லாமே பயங்கர காம்படிஷனை பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லைன்ல அப்படிங்கறது கிளியரா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிரும் உங்களோட காம்படிட்டர்ஸை. ஓகேங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதோட ப்ராடக்ட் ரேஞ்ச் என்ன அப்படிங்கறதையும் சொல்லிடும். இப்ப பாருங்க, இதுல என்ன போட்டிருக்கு, கேட்டகரிஸ் வைஸ். ஹோம் அண்ட் கிச்சன் எவ்வளவு பர்சன்டேஜ், 35%. பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் எவ்வளவு, 25%. கிளாத்திங் அண்ட் ஜுவல்லரி எவ்வளவு, 20%. டாய்ஸ் 18%. ஹெல்த் அண்ட் பர்சனல் கேர் 17%. அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் 16%. அதே மாதிரி மேஜர் செல்லர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் இவங்க தான். ஸோ அதையெல்லாம் நீங்க போய் தாராளமா அந்த ப்ராடக்ட் ரேஞ்சை வந்து நீங்க தாராளமா பார்க்கலாம். ஸோ மூணாவது நான் என்ன கேட்டிருந்தேன், பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி கேட்டிருந்தேன். அது கரெக்டா என்னன்னா ஹை கம்பேரிசன் விசிபிலிட்டியோட இருக்கு உங்களுது, பரவாயில்ல. ஆனா என்னன்னா சில விஷயத்துல வந்து நீங்க மாறணும் அப்படிங்கிறதையும் அது சொல்லிடும். ஸோ ட்ராப் ஷிப்பிங்கோட மார்ஜின்ஸ் எல்லாமே ரிப்போர்ட்டடா ரொம்ப லோவா இருக்கு. ஸோ த லோக்கல் சப்ளையர்ஸ். அப்போ நம்ம வேற என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. தென் நாலாவது என்ன கேட்டிருந்தேன், அதோட மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் என்ன எனக்கு வேணும் அப்படிங்கறது இது கிளியரா சொல்லிடும். ஏன்னா இது கம்ப்ளீட்லாம் ஆன்லைன் அப்படிங்கறதுனால ஸோ வி நீட் டு கெட் இன் டு தி பிபிசி, எஸ்சிஓ, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ். அது எல்லாமே நம்ம சோஷியல் மீடியால இன்ஃப்ளூயன்சர் பார்ட்னர்ஷிப் வச்சு நம்ம என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து நம்ம அது சொல்லி கொடுத்துரும். மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. தென் ஆக்சஸ் கஸ்டமர் ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக். இது எல்லாம் ரேங்கிங் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ்லாம் வந்து மினிமம் 11,603 ரிவ்யூ கொடுத்துருக்காங்க லாஸ்ட் 30 டேஸ்ல. லைஃப் டைம்ல பாத்தீங்கன்னா இத்தனை ரிவ்யூஸ் வந்திருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், இது எல்லாமே காம்படிட்டரோட அனாலிசிஸ். நம்ம காம்படிட்டர் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா சொல்லிடும். அப்ப நாம அதுல எங்க லேக் ஆயிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எடுக்கலாம். தென் ஐ ஆஸ்க் ஃபார் ஸ்வாட் அனாலிசிஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னா ஹை வால்யூம் பையர்ஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராடக்ட் ரேஞ்ச், ஸ்ட்ராங் ரிவ்யூ, வால்யூம் லென்ஸ் அண்ட் இது. வீக்னஸ் என்ன, தின் மார்ஜினில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் என்ன, எஃபிஏயோட ஃபீ ஸ்ட்ரக்சர். எஃபிஏ அப்படிங்கிறது இட்ஸ் அமேசானோட ஒரு சின்ன இது சொல்லுவாங்க. ஸோ அதோட இதுதான் வந்து இது இருக்கு அப்படிங்கிறது. தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு. ஸோ ஒரு அன்டிசர்வ்டு எமர்ஜிங் புது புது சப் கேட்டகரியில போய் நீங்க உள்ள பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி லோக்கலைஸ்டு கஸ்டமருக்கு வந்து ஃபாஸ்டர் ரீஜனல் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுங்க. சில பேர்த்துக்குலாம் 4 நாள் ஆகுது, 5 நாள் ஆகுது, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. அப்படி த்ரெட் எங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த எஸ்சிஓல புது என்ட்ரன்ஸ் நிறைய பேர் உள்ள பயங்கரமா வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எஸ்சிஓல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மீறிய ஆக்ஷன் நான் என்ன எடுக்கணும், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்படிஷன் பத்தி அனலைஸ் பண்ணியாச்சு, சொல்லிருச்சு. ஆனா என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இன்னும் யூ நீட் டு நிஷ் டவுன் அண்ட் டிஃபரன்ஷியேட். இன்னும் அதாவது வெறும் நிஷ் மட்டும் பத்தாது, கெட் இன் டு சப்னிஷ் அண்ட் மைக்ரோ நிஷ் அப்படிங்கறது சொல்லி தருது. ஸோ ரொம்ப டீப்பா நம்ம உள்ள போகணும். ரொம்ப ஒரே இடத்துல நல்லா தோன்றுனாதான் தங்கம் கிடைக்கும். அகண்ட இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிறது. ஸோ வேல்யூ ட்ரிவன் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணும், அதே மாதிரி ஒரு ஆப்டிமைசிங் த மார்க்கெட்டிங் அண்ட் எஸ்சிஓல நம்ம என்ன பண்ணணும், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ டிஃபரன்ஷியேட்டர் அதை எப்படி கொண்டு வர்றது, சப்ளையர் பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாம் இன்னும் நீங்க என்னென்னலாம் இன்க்ரீஸ் பண்ணணும், அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியே கொண்டு வாங்க, குளோபல் செல்லிங்க. ஸோ இங்க இருக்கிற மக்கள் வந்து அங்கேயும் போய் சேல் பண்ற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணி இட் வில் கிவ் யூ தி சம்மரி. ஸோ Amazon India is dominated by a handful of high volume sellers across high demand. ஸோ இதெல்லாம்
புட்டு உங்களோட காம்படிட்டர் அனாலிசிஸை அப்படியே உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் இந்த ரிசல்ட்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ல போய் ஓகே ப்ராம்ப்ட் அப்படின்னு மட்டும் எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. கம்ப்ளீட்டா இந்த ப்ராம்ப்டை நான் உங்களுக்கு அனுப்புறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30 இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா மூணாவது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று மூணாவது ஃப்ரீ. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போற ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் a கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ், ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.